சொன்னா நம்ப மாட்டீங்க. வீடு, ஆஃபீஸு, குடும்பம் இப்படியே சுற்றி சுற்றி வந்ததால எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி கூட ரொம்ப பேர் இல்லை சார். உண்மையை சொல்லணும்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? வேற யாரும் இல்லை சார், என் அனுமா தான். என் கனவை என் பொண்ணு அனு நிறைவேற்றுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவ. இனி வரைக்கும் என் பேச்சுக்கு ஒரு தடவை கூட எதிர்பேச்சு பேசுறதில்லை சார். ரொம்ப நல்லா படிப்பா. அவ எப்படியாவது படிச்சு ஒரு டிகிரி வாங்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை சார். அனு இப்போ லண்டனுக்கு போனா அவளால் அந்த எக்ஸாம் எழுத முடியாது சார். நாம என்னதான் 1000 காரணம் சொன்னாலும் காலேஜில் ஒரு தடவை ஃபெயில் ஆனா அது ஃபெயில் தானே சார். லண்டனுக்கு போறதால அவளால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு எனக்கு தெரியாது சார். உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பல சார். அது மட்டும் காரணம் இல்லை, அவ லண்டன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சார். இல்ல, லண்டனுக்கு நீங்களும் அணுவும் மட்டும் தனியா போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆமா, அது என்னமோ எனக்கு சரியா படல சார். சார் 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 தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க சார். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. அணுக்கு உங்க கூட இருக்கிறத விட பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலே இல்லைன்னு நான் முழு மனசோட நம்புறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். யார் வேணா இது வேணா பேஸ்ட் போட்டுன்னு சும்மா வீண் ஜம்பத்துக்கு வேணா சொல்லலாம் சார். ஆனா உண்மை அது இல்லை சார். டெய்லி காலையில எழுந்த உடனே அவங்க மூஞ்சில தானே முழிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்களே பார்த்துருக்கீங்க எங்க காலனி மக்களை. அவங்க நாக்கு கத்தி மாதிரி சார். ஆமா, கத்தி மாதிரி கண்டதையும் பேசும். ஆனா எங்களுக்கு அவங்க கூட தானே சேர்ந்து வாழணும்னு தலையில எழுதிருக்கு. அந்த ஸ்ரீராமனையே குத்தம் சொன்ன பூமி சார். யோசிச்சு பாருங்களேன், கும்பிடுற கடவுளையே குத்தம் சொன்னவங்க எங்களை சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு முன்னால் நாங்க ஏமாத்துறோம் சார். புரியுது சார். நீங்க இவ்வளவு தூரம் வந்து இதை விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது சார். அனு, உங்க அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீ லண்டனுக்கு வர வேண்டாம். நீங்க பெரிய மனுஷன் சார். எங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களோன்னு ரொம்ப பயந்தேன். உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு ரொம்ப தயக்கம். ஆனா நீங்க பெரிய மனுஷன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சுப்பு சார், நீங்க கண்ட கனவு பலிக்கணும், அதான் முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 4 பேர் 4 விதமா பேச நம்ம இடம் தர தேவையில்லை. அனு லண்டனுக்கு எப்போ வேணா போய்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க நேரத்துக்கு
ரொம்ப நன்றி. யூ ஆர் ரியலி கிரேட் சார். எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் வரேன் சார். மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே. I love you. சிவானே, உங்களுக்கு எனக்கு லண்டன் சாக்லேட் வேணும் புஷ்பா. கேட்டா இப்படி கேட்கணும். உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணும்? எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி குடு. இந்தாங்க. ஐயா, காசு குடு. ஓ அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்திருக்கண்ணே, மறந்துடாத. என்ன காதை கொண்டு திங்க வைக்கிற? அப்படியே நாங்க பேசுறத கேட்டாலும் முதல்ல உனக்கு ஒரு செவிட்டு மிஷின். உனக்கு மட்டும் காது கேட்டுச்சு காலனியே சந்தோஷப்படும். உன்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தொண்டை வலி கொஞ்சம் குறையும். அவ்வளவுதானா ரமேஷ்? நான் இன்னும் ஏதாவது இருக்கா? நான் வரும்போதே வீட்ல இருந்து எழுதி கொண்டு வந்துட்டேன். இந்த புஷ்பா. ஐயோ, இவ்ளோ பெரிய லிஸ்டா? இவ்ளோ லண்டன்ல இருந்து தான் வாங்கிட்டு வரணுமா? ஏன் முடியாதா? முடியும் முடியும் முடியும். அதனால என்ன? ஆனா லிஸ்டே இவ்ளோ பெருசா இருக்குன்னா செலவு பெருசா இருக்குமேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன? பணத்தை கொடு. இன்னொன்னு வேணும். அப்புறமா தனியா செலவா? அட சொல்லு சாந்தா. போ புஷ்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அப்புறமா சொல்றேனே. எல்லாரும் கொஞ்சம் போங்க 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 போங்க. டமரையா போங்க. ஐயோ, வீட்டுக்கு போங்க போங்க. என்ன சாந்தா ரொம்ப நெளியிற? இப்ப சொல்லு. அது அது வந்து அட, நாங்க பொம்பளைங்க தானே இருக்கோம், சொல்ல. எனக்கு நைட்டு பேண்ட் வேணும். எது? நைட்டு பேண்டா? உனக்கா? ரொம்ப நாள் ஆசை. இந்த இங்கிலீஷ் படத்துல ஹீரோயின் எல்லாம் போடுவாங்கல்ல நைட்டு பேண்ட், எனக்கு அந்த மாதிரி வேணும். சாந்தா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ பெரிய ஆளுதான். போ புஷ்பா. ஆண்டி, வா ரம்யா வா. உன்னதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆண்டி ஒரு நிமிஷம் வாங்க. இருமா, வேலையா இருக்கல, முடிச்சிட்டு வரேன். ப்ளீஸ் வாங்க ஆண்டி. அடடடடா, இவ ஒருத்தி. கடவுளே, என் மனசுக்கு என்ன சரின்னு பட்டதோ அந்த முடிவை தான் நான் எடுத்திருக்கேன்.
இந்த முடிவால் என் பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே. ஒரு பொறுப்பான அப்பாவா அந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை தானே எடுக்கணும். அதைத்தானே நானும் எடுத்திருக்கேன். காலனியில் இருக்கிறவங்க, ஊர்க்காரங்க யாரும் அவளை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுன்னா நான் இந்த முடிவை எடுத்து தானே ஆகணும். அதை தானே பிள்ளையாரப்பா நானும் எடுத்திருக்கேன். அதனால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய சான்ஸ் இதனால் மிஸ் ஆகிடுச்சுங்கிறது உண்மைதான். அதுக்காகத்தான் இப்போ உன் முன்னாடி அவகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். எந்த தடங்களும் இல்லாமல் அவள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது மட்டும் போதும். எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. அதுக்கு நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எனக்குமே என் பொண்ணு என்ன மாதிரி கஷ்டமே படக்கூடாது. இதுக்கு உன் ஆசையை கொடு. ஐயோ ஆண்டி, சுப்பு அங்கிள் என்னடானா அனு லண்டன் போறத கேன்சல் பண்ண ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நீங்க என்னடானா யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை ட்ரிப் கேன்சல் ஆனா இவங்க எல்லாரும் உங்களை எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா ஆண்டி? அட சுப்பு சொன்ன உடனே சூர்யா சார் அப்படியே கேட்டுருவாரா? ஒருவேளை சூர்யா சார் கேட்டுட்டாருனா? அதுவும் சரிதான் ரம்யா. நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இவங்கெல்லாம் கூட வேண்டாம் ரம்யா. உங்க அம்மா ஒருத்தியே போதும். இப்ப என்ன பண்ணலாம்? வா. அண்ணே, நீங்க கொடுத்த அவ்வளோ பணத்தையும் வீட்டுல வச்சுக்க எனக்கு பயமா இருக்கு. நீங்களே வச்சுக்கங்க. அனு போறப்ப நான் வாங்கிக்கிறேன். இந்தா உன் பணம். என்ன புஷ்பாச்சு? அதான் சொன்னனே, பணத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நானும் கிளம்பும் போது வந்து எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிறேன். என்ன புஷ்பா? ஆமாமா, வச்சுக்க வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஹலோ சுப்பு, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை நினைச்சேன். போனு சொல்லு சுப்பு. நீ சொன்னதுக்கு சூர்யா சார் ஒத்துக்கல. அனு லண்டனுக்கு போறா தானே? இல்லை புஷ்பா, அனு லண்டனுக்கு போக போகிறதில்ல. என்ன சுப்பு சொல்ற? ஆமாம், சூர்யா சார் பெரிய மனுஷர் இல்லையா? நான் என்ன சொல்ல வந்தேன்றதை சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. ஏன் சுப்பு இப்படி பண்ண? இதனால அனு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? எனக்கு கூட தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சுப்பு? யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இது. கடைசியில நீயே இப்படி பண்ணிட்டியே. சரி, நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். வீட்டுக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன புஷ்பா, கார்ப்பரேஷன் ஆபீஸ் போலாமா? என்ன உங்க பொண்ணு லண்டன் போற கலைபுரத்துல இத மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாமே. கரெக்ட். புஷ்பாமா வந்தா தான் வேலை முடியும். ஏன்னா சாமி கண்ணு காலனி தலைவி அவங்க தானே. ஐயோ, என்ன இதெல்லாம்? தலைவினா சும்மாவா? இருங்க, வந்துடுறேன். அனு, ஏ அனு, அனு இப்ப ஃப்ரீயா தானே இருக்க? வா, லண்டன் ட்ரிப்க்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணனும் நான் சொல்லி தரேன். இல்ல ஸ்வப்னா, லண்டனுக்கு போகல. என்னது? அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய், என்ன விளையாடுறியா? இது என்ன காலேஜ் ட்ரிப்பா? அப்பா வேணானாங்க, அம்மா வேணானாங்கன்னு சொல்றதுக்கு. இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? ஆபீஸ்ல ஆவாம தனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையேன்ற காண்டல இருக்கான். நீ என்னடானா? இல்ல ஸ்வப்னா, அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. படிப்பு விஷயத்துல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் இந்த தடவை எக்ஸாம் எழுதியே ஆகணும். ஐயோ அனு, உனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத அனு. ட்ரக் 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 ட்ரக். நீ நான் இல்ல,
மிஸ்டர் ஃப்ராக். ஹே மிஸ்டர் ஃப்ராக், ஏன் அனு டிஸ்டர்ப் பண்ற? ஹாய் அனு. ஓ, டிஸ்டர்ப் பண்ணலையா? ஹாய் தான் சொல்றியா? அனு ஹாய் தான் சொல்றான், நீ ஒரு ஹாய் சொல்றியா? ஓ அனு, நீ அப்செட்டா இருக்கிறதுனால அதுக்கும் அப்செட் ஆகுதான். நீ ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணுமா? நான் ஒன்னும் அப்செட்டா இல்ல. அப்ப ஸ்மைல் பண்ணு. நீல் ப்ளீஸ். அப்செட்டா இல்லனா ஸ்மைல் பண்ண என்ன கஷ்டம் உனக்கு? நீ பொய் சொல். ஆமா, பொய் தான் சொல்றேன். என்ன இப்போ சும்மா நோய் நோய்னு பேசாம என்ன கொஞ்சம் தனியா விடு. இன்னைக்கு சூர்யா சார் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு சூர்யா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அனு உன் கூட லண்டனுக்கு வரலங்கிறனாலயா? ஏன் சுப்பிரமணி தான் பொண்ணு அனுப்ப மாட்டாராமா? ரொம்ப ஆசைப்பட்டிய சூர்யா, அப்ப அத்தனையும் போச்சா? நீயே அனு அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பங்கஜ். ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ அங்க போனது பங்கஜா இல்ல, என் கூட டீ சாப்பிட்ட பழைய ஃப்ரெண்டா. பழைய ஃப்ரெண்டா போனேனோ இல்ல பங்கஜா போனேனோ, நான் செய்யறதெல்லாம் ஓன் நல்லதுக்கு தான் சூர்யா, அதை புரிஞ்சுக்கோ. திடீர்னு வர மாற்றம் அதிகமா இருந்ததுன்னா அதனால வர பிரச்சனையும் ரொம்ப அதிகமா இருக்கு சூர்யா. ஓ அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது பங்கஜ். சரி ஒரு நிமிஷம் இரு, எஃப்எம் கிட்ட சொல்லி கூலா ஒரு பாதாம் பால் வாங்கிட்டு வர சொல்றேன். கூலா. அது இப்போ உனக்கு தான் ரொம்ப அவசியம். பரவாயில்ல, நீயே சாப்பிடு. இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் எனர்ஜி வேண்டாமா? பாருமா, கவலைப்படாதம்மா, எல்லா விஷயத்தையும் சார்கிட்ட பேசிட்டேன், முடிச்சு கொடுத்துருவாரு போ. அம்மா நில்லுங்கம்மா, யாரை பார்க்க போறீங்க? சாரை பார்க்கணும். அதை என்கிட்ட கேளுங்க, நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்? சாரு பிஸியா இருக்காரு, வெளியில வெயிட் பண்ணுங்க, அவரே வர சொல்லுவாரு, அப்புறம் வாங்க. சார் அங்க சும்மா தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் பிசி பிசின்னு நீ சும்மா பெரிய பில்டப் கொடுக்குறியா? எதையாவது சொல்லி எங்களை திருப்பி அனுப்பணும். அதுக்கு தானே உனக்கு இங்க சம்பளம் கொடுக்கறாங்க. கையெடு. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. சார் 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 சொல்ல சொல்ல இந்த அம்மா கையை தட்டி விட்டு உள்ள வந்துட்டாங்க சார். இங்க பாருங்கம்மா, ஆபீஸ்க்குள்ள கூட்டமா இப்படி வரக்கூடாது. உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரதுக்கு இது என்ன சத்திரமா? கவர்மெண்ட் ஆபீஸ். யாராவது 2 பேர் மட்டும் இங்க இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியிருங்க. அதெல்லாம் முடியாது சார். எல்லாரும் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க காலனி அங்க நாரிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா அங்க வராத இங்க வராதீங்கன்னு சொல்றீங்க. போன தடவை கொடுத்த கம்ப்ளைண்டே இதோ இருக்கு, நீங்களே பாருங்க.